காணவில்லையாடா? இப்ப கிணத்துல விழுந்திருப்பாளா? ஏதோ பேசுறியா பிள்ளையா? மகளே மகளே வினோதவல்லி, கண்டாரோலி விட்டு எங்க போயிருமா? இனிமே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதா? ஆமா. அப்படியா? ஆமா. உன்னுடைய தந்தையார் பெயர் என்ன இப்பதான் சொல்ல? என்னுடைய தந்தையார் பெயர் அதெல்லாம் என்ன சிகிப்ப? கண்ணே வினோதவல்லி. ஐயோ ஐயா, என்னாச்சு? எங்க அப்பா குடலாட்டமே கேக்குதுங்க. எங்கடா நாய் கட்டி மாடி தெரியுற, அப்படி மாடிட்டே தெரியுறீங்க? என்னுடைய தந்தையார் குரல் கேட்கிறது. போலாமா? போனீங்கன்னா உங்க உயிரோட பகுதி விடுவாரு. ஆமா, பின்ன நீங்க இங்கே இருங்க, என்னுடைய தந்தையார் போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்து நம்ப மாட்டேன். இப்படி சொல்லிட்டு போற பிள்ளைங்க எத்தனை பேர் பாத்துக்கிறோம். அதனால நீ இப்பயே சாந்திரத்தோட செய்து விட்டு எங்கடா போச்சு கண்டார விட்டுது? அம்மாடா எங்க போற? இப்பொழுது கையில இந்த கையாள போய் நான் நீ வருவீர் இந்தியா கட்டு சீக்கிரம் வந்துருங்க. எங்க போயிட்டு வரட்டா? இந்த கண்டவனுக்கு வரது எங்க போயிருக்கான்? குடி தண்ணியில புடல விட்டு அப்படியே தெரியாதா? விட்டு தொலைடா. போயிட்டு வந்துட்டாடா. கண்ணே வினோதவல்லி. உங்க அப்பா வேற கூப்பிடுறாங்க. எனக்கு இந்த ஆளோட பைத்தியமா உனக்கு? வாய்தால போட்டுவேன். உங்க அப்பா பைத்தியம் நீனா? ஆமா, அன்னைக்கு அவரா அப்பா காச்சா எங்க அப்பாவையே காணுமே. முன்னாடி கிட்டால ஐயோ, இங்க இருங்க, பேசிட்டு வந்துறேன். அப்பா ஏப்பா இவ்வளவு தூரம் இங்க என்னது வந்திருக்கீங்க? ஐயோ அப்பா, அந்த ஜாத்ரா கம்முனுக்குதா பச்சா. செத்து போய் என்னமா போற? அப்பா நான் உள்வானம் சென்று மலர்கள் எல்லாம் பறித்து வர போனேன். அங்கேயே இருங்க. ஏய் என்னம்மா? அப்பா அங்க ஏதோ கம்மன்று பேசாத. என்னங்க பைத்தியம் பேசாதே இரு கம்மன் அப்படியே. அந்த ஆயா ஏங்க பேசாதீங்க. அந்த ஆயா தொடர்ந்து கேட்டு இந்த ஆயா பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆயாவா? இந்த ஆயா காட்டி கொடுத்துருச்சுன்னா அப்பா வந்துட்டு அப்படி அப்பாவுக்கு தெரியாம தான் நம்ம பாத்துக்கிறோம். அப்பா வாமா சொல்லுங்கப்பா. யாருகிட்ட போய் பேசிட்டு இருக்கிற? ஏன் பேசுற? அங்கேயே கையாடுற? யாருகிட்டப்பா பேசிட்டு இருக்க? இல்லப்பா, ஒரு அழகிய மயிலாகப்பட்டது அதனுடைய தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்து நான் ரசித்து கொண்டிருக்கிறேன். ரசிச்சிட்டு எங்க போயிட்டா? ஆமா, ஒண்ணுமா உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிற? நம்பிதானே விட்டுட்டு போனேன். அப்பா நான் வெளிவந்து தோடியே ஒப்ப என்ன பைத்தியக்காரனா அந்த பிள்ளை பிடிச்சாச்சு. நல்லா இருக்காது. ராணிமா போய் தொலைடி எங்கேயோ. என்னுடைய தந்தையார் கேட்டாருன்னா அவங்க காணும் எங்கேயோ மலர்பறிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிவிடு.
வினோதவல்லி நந்தவனத்துக்கு எதுக்கடி அனுப்புனாங்க? ஏன் வந்துடுறேன் அவன்கிட்ட பேசாத அடிக்கிறான். நந்தவனத்துக்கு எதற்காக அனுப்பினேன்? நந்தவனத்திற்கு நறுமலர்களை எல்லாம் பறித்து கலிகா தேவிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக நந்தவனம் அனுப்பினீர்கள். பூஜைக்கு மலரடிக்கு அனுப்பினான். என்னடி பண்ணிட்டு இருந்த? அப்பா வினோ ஐயோ அப்பா வினோ ஆறா வேணும். டேய் ஐயோ மாமா ஆறா உனக்கு மாமன். நான் உனக்கு மருமகனா இது தெரியலையா? நான் உனக்கு மாமனாடா. ஆமா ஏன்னா டேய் அடே அப்பா அப்பா ஐயோ அப்பா என் மாமன் தான். அப்ப நானும் மாமாவும் எந்த மாமன்? குணா குணசீல மாமான்னு ஏய் சொல்லி ஆறா வை. அம்மன் நில்றா. ஒன்னா உட்காந்து நாங்க தொட்டு தொட்டு பேசிட்டு என்ன இருந்தோம். பண்ணிட்டு இருந்தாங்கப்பா? ஐயோ அப்பா ஐயோ ரொட்டி நேத்து மதியானம் ஐயா ஐயோ அப்பா ஐயோ டேய் என்ன கூட 2 அடி சேர்த்து அடிங்க. என்னுடைய மனைவி மாமா ஏன்னா உன்னை நான் கல்யாணமே பண்ணி கொடுக்கல. எப்படா உனக்கு பொண்டாட்டி ஆகும்? மஞ்சள் எத்திரி அடிக்காதராடி அப்பா அப்பா ஒரு கொன்னே பிடிச்சி அதையே மாமா என்ன கொன்னு கூட பிடுங்க. என் மாமா மேல ஒரே அடி கூட வைக்காதீங்க. ஆமா என்ன கூட 2 அடி சேர்த்து அடி. ஆனா என்னுடைய மனைவி வினோ இருக்கிறாளே உம்மா. ஐயோ, சாமி. ஐயோ, டேய், ஐயா, டேய். உன்னை மலரடிக்கு அனுப்புனதே தப்பு. கானகத்துல சரி, சரி, சரி. டேய் யாரா நீ? என்ன தெரியலையா? ஊர் என்ன பேர் என்னடா? அப்படி சொன்னா என்ன கட்டி கொடுத்துருவீங்களா? நீ முதல்ல பேரை சொல்ல. கட்டி கொடுக்கறது கொடுக்காத அப்பாற்பட்டது. ஹாய். என்னுடைய தந்தையார் சரியான சந்திரகுலத்தில் பிறந்தவர். ஆமா என்னுடைய பாட்டமார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களா? ஆமா அப்படியா? பாண்டவருக்கு பேரப்பிள்ளை நான் குலசீரன். பேரப்பிள்ளை? ஆமா பிதிரு. ஏண்டா டே பிதிரு, உன்னை பிதிக்கி போடுறான்டா. நில்றா. ஓய் சாமி ஒரே பிடிக்க டேய் அப்பா இங்க வாங்க. இந்தாண்ட வாங்கப்பா. இப்பதான் அவருடைய வரலாற்றுலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல? சரி ஏதோ சின்ன சிறுசு அறியாத புத்தியாத தவறு செஞ்சுட்டோம். எங்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணி வைப்போம். வாயால ஓட்டா. கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ மாமா 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 உன் பொண்ணை கொடு. மாமா மீச அழகா மாமா உன்னுடைய மீச அழகா இருக்கிறது. அடாடாடாடா உன் மீசனா உனக்கு எத்த பேசுறா கத்துக்கணுமா? ஆய் தோரத்தியா வாயிலே அடிச்சு துப்பி விட்டுருவான்டா. மாமா தினோ இல்ல அவர் இல்லன்னா நான் தங்க மேல கொட்டி தின்னுடுவேன்ப்பா. தங்காளி கொட்டி தின்னுடுவேன். அனி தங்க வேலை கொடி தின்னுட்டு நீ எப்ப வருவீர் அட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஐயோ அப்பா எனக்கு இது ஐயோ சாமி அவனை மட்டும் அடிக்காதீங்க. எனக்கு அப்படியே எனக்கு கோவம் வருதுதான். இன்னைக்கு வெளியில அடிக்கிற நாளைக்கு போய் வீட்டுல சொரண்டு பிடிச்சி படுத்துக்கிட்டா எதுவுமே பண்ண முடியாது. மாமா மாமா டேய் உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்க. நான் வர்றதுக்கு தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? நீ வரதுக்கா? ஏத்தனா அப்படியே உடம்பு குப்பீரன் கொட்டி போயிருந்தீங்க. அப்புறம் எதுக்கு பாரு ஓ, பாண்டவர்கள் எனக்கு எதிரியாச்சு. அந்த பாண்டவர்களை தேடிதான் நான் மனு வனாந்தரம் தீவாந்தரம் சென்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியா? இப்போது பாண்டவரை நான் தேடி போத்தவல்ல, பாண்டவர்களே என்ன தேடி வருவார்கள். நீங்க சண்டை போடுங்க செத்து போங்க. எங்க 2 பேத்தையும் மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஏய் யாராங்க? அப்பா போதுமா ஒரே அடி கூட அடிக்காதப்பா இதுக்கு மேல. அப்பா அவங்க அவரு பாவையோ சாமி என்னங்க. ஆறு பெத்து வளர்த்து ஆளாக்கி வச்சிருப்பாங்க. நான் உன்னை எது கூப்பிட்டு உண்டு சேடவை அதெல்லாம் ஒண்ணு ஆறு பேசணும். இவனை பிடி சிறையில போடுறான்.
சரியில்லையா இரா ஒரே ஒரு நிமிஷம் சரியில போறது 2 பேட்டி ஒண்ணாவே போடுங்க யார் வீட்டு பிள்ளையோட ஓத்து விட்டு போலான்னுக்கிறேன். யார் வீட்டு பிள்ளையா மாமா வீட்டு பிள்ளை அவன் கத்துக்கிட்டான் அவன் உன்னை பார்த்துதான் கத்து எப்படி மூடு மாமா சரியில போறதான் போறீங்க 2 பேட்டி ஒரே சரியில போட்டுங்க ஒரே சரியில இவனையும் முடிஞ்ச ஒரு சிறையில போடுறான். சரியில போடுறீங்க 2 பேத்தி ஒட்டுக்கா போடுங்க. அப்பதான் சோறு இல்லாம சோறு இல்லாத செத்தாலும் பரவாயில்ல. அப்பா அப்படி பல்லு அப்படி ஏய் இவனையும் முடிச்சு போடுறான் சரி. நான் வர மாட்டேன். ஐயோ இனிமேல் பாண்டவரை நான் தேடி போக தேவையில்ல. எதுக்கு போகணும்? பாண்டவரை தேடி வருவாங்க. ஆமா யாரு வருவாங்கன்னு எதிர்பார்த்திருப்போம். வந்தாங்கன்னா பாண்டவர்களை கூண்டோட படித்து விடலாம். கூண்டோட கொள்ளணும். ஆமா ஆகட்டும். அதாவது குனிச்சியலை பிடித்து சிறையிலே அடைத்து விட்டார். அதே சமயத்தில் பாண்டவருக்கு தேவையாக விளங்கக்கூடிய பத்தினி பாஞ்சாலி ஏகச்சனா ரகுபதா சபைக்கு வருகிறாள்.